சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவேரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 70வது தலமான திருவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோவிலை பற்றிய வரலாறை தான் பார்க்க இருக்கிறோம். இத்தலத்திற்கு சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரும் பாடல் பெற்ற இத்தலமாகும். இத்தலமானது திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் திருவாஞ்சியம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. காசியை விட வீசம் அதிகம் என்று காசியை காட்டிலும் சிறப்பான சிவத்தலமாக புகழ்ந்து கூறப்படுவது காசிக்கு சமமாக சொல்லப்படும் 6 காவேரி தலங்களுள் இத்தலமும் ஒன்றாகும். மற்றவை திருவையாறு, வேதாரண்யம், மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருவெண்காடு ஆகியவை ஆகும். இத்தலத்தில் திருமால் சிவனை வழிபட்டு லக்ஷ்மி தம்மிடம் வாஞ்சையுடன் இருக்குமாறு வரம்பெற்றார் என்பது தொன்னம்பிக்கையாகும். யமன் வழிபட்ட தலம். இத்தலத்தில் இறப்பவருக்கு யம வாதனை இல்லை என்பவையும் தொன்னம்பிக்கைகளாகும். இத்தலத்திற்கு திருமகள் யமன், பிரம்மன், இந்திரன், பராசரர் முனிவர், அத்திரி முதலியோர் வழிபட்ட ஸ்தலமும் ஆகும். இனி இத்தல வரலாறை நாம் பார்க்கலாம். யமன் தான் உயிரை எடுக்கும் பணி செய்வதால் மற்றவர்களால் வெறுக்கப்படுவதையும், தமது பணி காரணமாக தமக்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தால் மன அமைதி இழந்து தவிப்பதையும் திருவாரூர் தியாகராஜரிடம் சென்று முறையிட்டார். அவர் திருவாஞ்சியம் சென்று வழிபட சொல்ல அதன்படி யமனும் திருவாஞ்சியத்தில் தவம் இருந்தார். தவத்திற்கு இறங்கி வந்த சிவபெருமானிடம் தனது குறைகளை கூற அவரும் அதற்கு அருள் செய்து க்ஷேத்திரபாலனாக யமனை நியமித்தார். மேலும் ஏதேனும் புண்ணியம் செய்தோர் மட்டுமே திருவாஞ்சியத்திற்கு வரும்படி பார்த்து கொள்ள சொல்லியும், இங்கு வழிபட்டு செல்லும் பக்தர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமையையும் அமைதியான இறுதி காலத்தையும் தர சொல்லியும் உத்தரவிட்டார். இத்தலத்தில் யமனை வழிபட்ட பின்னரே சிவபெருமான் தரிசனம் செய்வதில் மரபு ஆகும். இங்குள்ள இறைவன் திருப்பெயர் திருவாஞ்சிநாதர். இறைவியார் திருப்பெயர் வாழவந்த நாயகி, மங்கள நாயகி. தலமரம் சந்தனமரம். தீர்த்தம் குப்த கங்கை யம தீர்த்தம் ஆகும். இறைவன் திருக்கையிலிருந்து இத்தலத்திற்கு வந்ததால் அம்பிகை வாழவந்த நாயகியாக இத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறாள் என்ற செய்தி இத்தல புராணத்தில் காணப்படுகிறது. பராசர முனிவர் இத்தலத்தில் நீராடி வீரதனு மன்னனை பற்றியிருந்த பிரம்மஹத்தியை போக்கிய சிறப்பால் இத்தீர்த்தம் அம்முனிவரின் பெயரால் விளங்குகின்றது. அத்திரி முனிவர் நீராடி தத்தாத்திரேயரை மகவாக பெற்ற சிறப்பால் அத்திரி தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. பூமகள் திருமகள் இருவருக்கும் ஏற்பட்ட பிணக்கால் திருமகள் திருமாலை விட்டு பிரிந்தாள் என்றும், திருமால் திருவாஞ்சியத்தை அடைந்து இறைவனை வழிபட்டு திருமகளை வாஞ்சித்து பெற்றதால் திருவாஞ்சிய என்று பெயர் பெற்றது என்றும் தலபுராணம் கூறுகிறது. ரோமச முனிவர் தவம் செய்து முக்தி பெற்ற வரலாறு புராணத்தில் காணப்படுகிறது. திருமால் வழிபட்டு திருமகளை அடைந்ததோடு காத்தல் தொழிலையும் பெற்றார். நான்முகன் வழிபட்டு படைத்த தொழிலை பெற்றார். இந்திரன் சாபம் நீங்க பெற்றான். மகுடவர்தனன் என்னும் மன்னன் பகைவர்களால் உண்டாகும் அச்சம் நீங்க பெற்றான். மகாதனை என்ற மன்னன் அரக்க உருவம் நீங்கி ஆனந்த வடிவமும் முற்றான். விருட்சி என்பவனின் மனைவி சாருமதி கயை நோய் என்ற கொடிய நோய் நீங்க பெற்றான். தர்மத்துவசன் என்ற வணிகன் நற்கு எய்தினான். யமன் எல்லா உயிர்களையும் கவரும் தன் பாவம் தீர இத்தலத்து இறைவரை வழிபட்டு பாவம் நீங்க பெற்று இவ்விறைவனுக்கு வாகனமாகும் பேற்றையும் பெற்றான். யமனுக்கு மூலஸ்தானம் தனியே உள்ளது. இறைவன் யமனுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்த ஐதீக திருவிழா மாசி மாதம் பரணியில் நிகழ்கின்றது. இத்தலத்தில் வாழ்கின்ற இறக்கின்றவர்களுக்கு யம வாதனை இல்லை எனவும், இங்கு இறப்போர் வலச்செவியில் இறைவன் 5 எழுத்து அதாவது பஞ்சாத்திர மந்திரத்தை ஓதி சிவலோகத்தில் சேர்ப்பித்துக் கொள்கிறான் என்றும் தலபுராணம் கூறுகின்றது. இத்தலத்தில் காசியில் வழங்கப்படுவது போலவே காசி கயிறு எனும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது. காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றன. அதனால் நம் பாவங்களுக்கு காசியில் பைரவர் தண்டனை வழங்குகிறார். அதனால் காசியில் மரித்தால் யம பயம் இல்லாவிட்டாலும் ஒரு நாழிகையாவது பைரவர் தண்டனை உண்டு என்பார்கள். ஆனால் திருவாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது. அதனால் பைரவர் தண்டனை இங்கு இல்லை. வாஞ்சியத்தில் மருத்துவர்களுக்கு யம பயம், பைரவ தண்டனை என்ற இரண்டுமே கிடையாது.
பொதுவாக சிவாலயங்களில் பைரவர் நின்ற நிலையில் நாய் வாகனத்துடன் காட்சியளிப்பார். ஆனால் இத்தலத்தின் பைரவர் யோக நிலையில் தமது தண்டங்களை எல்லாம் கீழே வைத்துவிட்டு யோக பைரவராக ஈசனையே துதித்த வண்ணம் இருக்கிறார். நாய் வாகனமும் இவருக்கு இல்லை. இவரை ஆசன பைரவர் என்று அழைக்கிறார்கள். திருவாஞ்சியத்தில் பைரவர் தவமிருந்து பொன்வண்டு வடிவில் ஈசனை வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. யமன் பைரவர் இருவருக்குமே அதிகாரமில்லாத இத்தலம் காசியை காட்டிலும் 100 மடங்கு உயர்ந்தது என முனிவர்கள் கூறுகின்றனர். இத்தல தீர்த்தம், அதாவது குப்த கங்கை என்று அழைக்கப்படும் இத்தல தீர்த்தம் அத்திரி, பரத்வாசர், ஜமதக்னி, விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், கௌதமர் ஆகியோர் நிறுவியருள் பெற்ற சிறப்புடையதாகும். காசியில் கங்கை தன்னிடம் மக்கள் போக்கிக் கொள்ளும் பாவங்கள் சேர்த்ததை தீர்க்க கங்கை இங்கே வந்து இத்தலத்தில் தங்கி வழிபட்டு பாவங்களை நீக்கிக் கொண்டார். இறைவன் தீர்த்தம் கொடுக்கும் சிறப்பால் உயர்வு பெற்ற சிறப்புடைய தலமாகும் இத்தலம். 4 யுகங்களில் முறையே புண்ணிய தீர்த்தம், அத்திரி தீர்த்தம், பராசர தீர்த்தம், முனி தீர்த்தம் என்ற நாமங்களை கொண்டு விளங்கியுள்ளது. கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைவன் இங்கு தீர்த்தம் கொடுத்து அருள்கின்றார். பஞ்சமாபாதகம், பிரம்மகத்தி தோஷம், நோய்கள், பிற பீடைகள், சிவதுரோகம் முதலிய பாவங்கள் அனைத்தும் நீக்கி வெற்றி, ஆனந்தம், வீடு பேறு முதலிய பயன்களை அளிக்க வல்லது இத்தலம். இத்தீர்த்தக்கரையில் தர்மம் செய்வோர் சிறந்த பலன்களை பெறுவார்கள். இத்தலம் 3 தேவார திருப்பதிகம் பெற்ற தலமாக இருந்தாலும் மாணிக்க வாசகரும் கீர்த்தி அகவலில் இத்தலத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அருணகிரிநாதர் ஆசிரிய திருப்புகழ் 2 இத்தலத்திற்காக உள்ளது. மேலும் பாவங்களை ஏற்று அகற்றும் கங்கை நதியானவள் தனது 1000 கலைகளில் ஒரு கலையை மட்டும் காசியில் வைத்து பின் மீதி 999 கலைகளுடன் இத்தல தீர்த்தத்தில் வசிப்பதால் இத்தல தீர்த்தம் குப்த கங்கை என்று வழங்கப்படுகிறது. இனி இக்கோவிலின் அமைப்பை நாம் பார்க்கலாம். ராஜகோபுரத்தை அடுத்து கோவிலுக்குள் செல்லும் பொழுது வலதுபுறத்தில் யமதர்ம ராஜா சந்நிதி உள்ளது. சந்நிதியின் முன்பாக பலிபீடமும் நந்தியும் உள்ளன. அடுத்துள்ள வாயிலை கடந்து உள்ளே செல்லும் பொழுது வலதுபுறம் அபயங்கர விநாயகரும் இடதுபுறம் பாலமுருகனும் உள்ளனர். இடதுபுறத்தில் அம்மன் சந்நிதி உள்ளது. கொடி, பலிபீடம், நந்தியை கடந்து உள்ளே செல்லும் பொழுது அடுத்த வாயிலில் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் சுப்பிரமணியரும் உள்ளனர். மூலவர் சந்நிதிக்கு முன்பாக நந்தியும் பலிபீடமும் உள்ளது. அந்த மண்டபத்தை கடந்து உள்ளே செல்லும் பொழுது மூலவரின் கருவறைக்கு முன்பாக இருபுறமும் துவாரபாலர்கள் உள்ளனர். இடதுபுறம் நடராஜர் சந்நிதி உள்ளது. திருச்சுற்றில் தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், சண்டிகேஸ்வரர், மகிஷாசுரமர்தினி ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன. திருச்சுற்றின் பின்புறம் சந்திரமௌலீஸ்வரர், கன்னி விநாயகர், சட்டநாதர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், வள்ளி தேவானுடன் சுப்பிரமணியர், மகாலட்சுமி, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். அதே வரிசையில் தேயலிங்கம், ஆகாயலிங்கம், திருவெண்காட்டு லிங்கம், திருவிடைமருதூர் லிங்கம், மயிலாடுதுறை லிங்கம், சாயாவன லிங்கம், க்ஷேத்திரலிங்கம் ஆகியவை உள்ளன. கருவறையின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். திருச்சுற்றில் குளம் உள்ளது. இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் கிரகண சமயங்களில் மற்ற அனைத்து கோவில்களும் நடை அடைக்கப்படுவது வழக்கம். ஆனால் திருவாஞ்சியம் திருக்கோவிலில் மட்டும் விதிவிலக்காக கிரகண சமயத்தில் திறந்து இறைவனாருக்கு சிறப்பு அபிஷேகமும் வழிபாடும் நடத்தப்படுகின்றது. இத்தல பைரவரை நாம் வன்னி இலைகளை கொண்டு யோக பைரவருக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன. பூஜைக்கு பயன்படுத்தப்படும் வன்னி இலைகளால் தயாரிக்கப்படும் பொடியை தினமும் உட்கொண்டால் நரம்பு கோளாறுகள் மற்றும் நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகமாகும். யோக பைரவரை இங்கு வழிபட்டு வந்தால் ஒருவரை பீடித்திருக்கும் அனைத்து தீமைகளும் நீங்கும். 6 தேய்பிறை அஷ்டமி நாளில் சிவப்பு அரளிப்பூக்களை கொண்டு பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றும், அமாவாசை தினங்களில் தயிர் சாதம், தேங்காய் சாதம், தேன் ஆகியவற்றை சமர்ப்பித்து சிறப்பு வழிபாடு செய்வதன் மூலம் தனது செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெறவும் வியாபாரத்தில் லாபம் பெறவும் உதவுகிறது என்று அங்கு நம்பப்படுகிறது. விரைவில் திருமணம் செய்து கொள்ள ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பருப்பு மற்றும் நெய்யால் செய்யப்பட்ட வடைபடைத்து பூஜை செய்யப்படுகிறது. இத்தனை சிறப்புமிக்க இத்தலத்தை நாமும் வழிபட்டு அருள் பெறுவோமாக. இனி மற்றொரு பாடல் பெற்ற தலத்தை அடுத்த வாரம் நாம் தரிசனம் செய்யலாம்.
திருச்சிற்றம்பலம். படையும் பூதமும் பாம்பும் புல்வாய் அதழ் படையும் பூதமும் பாம்பும் புல்வாய் அதழ் உடையும் தாங்கிய உத்தமனார்க்கிடம் உடை நீலாவிய பூம்பொழில் வாஞ்சியம் புடை நீலாவிய பூம்பொழில் வாஞ்சியம் அடைய வல்லவர்க்கு அல்லல்வந்தில்லையே அடைய வல்லவர்க்கு அல்லல்வந்தில்லையே. திருச்சிற்றம்பலம்.